கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நான் வேறு ஒரு செய்தியோடு கூட நான் வந்தேன். ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கு காலையிலே நமக்கு பாடப்பட்ட பாடலிலே அடிக்கடி வந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, குறை இல்லை அப்படிங்கிற இந்த வார்த்தை மறுபடியுமாகவே எல்லா பாடல்களிலும் குறை இல்லை என்று வந்ததுனால தேவனை தேடுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே குறையில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறைவு பற்றிருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். நல்ல எல்லாம் சோகமான ஆமென் அல்லேலூயா சொல்லாதீங்க. நல்ல சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இவ்வளோ நல்ல கைத்தட்டி பாடணும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையும் நாம் நல்ல சந்தோஷமாக கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு மறுபடியுமாக வந்ததுனால நான் இதை சொல்லுகிறேன். இது ஒருவேளை எனக்காவது ஒருவேளை நான் ரொம்ப காலங்களுக்கு முன்பதாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை எனக்கு மறுபடியும் மகனும் இந்த காரியத்தில் குறையில்லைங்கிற பாடிக்கொண்டிருந்தபடினால் அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட எடுத்துக்கொள்கிறேன். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் என்றால் தேமானியனாகிய எலிப்பாஸ். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு பலவிதமான இன்னல்களோடு கூட, பல இழப்புகளோடு கூட, பல வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, அவர் ஏற்பட்ட நஷ்டத்தினால், இழப்பினால் அவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். அவரை விசாரிக்க அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவருடைய நண்பர்கள் யோபுவை விசாரித்து ஆறுதல் சொல்வதற்கு வந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி வந்தவர்கள் யோபுடைய நிலைமையை பார்த்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் யோபுடைய உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்கள், யோபுனுடைய நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். 11ஆம் வசனத்திலே அவனுக்காக பரிதபிக்க ஆறுதல் சொல்ல வந்தார்கள். வந்தவர்கள் அவனுடைய நிலைமையை கண்ட உடனே அப்படியே உரு தெரியாமல் யோபு உட்கார்ந்திருக்கிறார். அவ்வளோ நல்ல சீரும் சிறப்புமாய் பலத்தோடு சுகத்தோடு கூட வாழ்ந்த யோபு உரு தெரியாமல் இருக்கிறான். அதை பார்த்த உடனே அவர்களால் 7 நாள் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அதிலே எலிப்பாஸ் என்பவன் பேசின வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். அது அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிற ஒரு வார்த்தையாக, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கலாம். கொஞ்சம் நண்பர்கள் பேச வந்தவர்கள், ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் போக போக கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே அநேக வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள் உண்டு, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு. அதிலே ஒன்று, இந்த எலிப்பாஸ் சொல்லுகிறான், உம்முடைய கூடாரம் இனி வருகிற நாட்களிலே சமாதானத்தோடு இருக்க காண்பீர் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய கூடாரம், அதை உற்று பார்க்கும் பொழுது அதில் என்ன காண மாட்டீர்? குறைவை காண மாட்டீர். அப்படி என்றால் ஒரு நிறைவுள்ள, சமாதானம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இந்த யோபுவுக்கு எலிப்பாஸ் கூறுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து விடுகிறோம். கணவன் மனைவிக்குள்ளாய் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஆகவே ஒரு சமாதானம் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் ஒரு நரகம் போல இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே அந்த சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஒரு குறைவோடு கூட, ஏதோ வேண்டா வெறுப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம்.
ஒருவேளை குடும்பங்களிலே பொருளாதார குறைவு ஏற்படும் பொழுது பிரச்சனை ஏற்படும். ஆனால் அது பிரச்சனையாக நாம் எடுக்கக்கூடாது. அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. குறைவு வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் குடும்ப கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற சமாதானத்திலே, குடும்பத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். ஈசாக்கு வாழ்ந்த காலங்களிலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே பஞ்சம் ஏற்பட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு தன் மனைவியோடு கூட விளையாடி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? தேசத்திலும் வீட்டிலும் ஆகார குறைவு ஏற்படலாம், ஆனால் சமாதான குறைவு ஏற்படக்கூடாது. சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ளாய் இருக்கிற சந்தோஷத்தில் குறைவு ஏற்படக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும். சிறு வயதில் மாத்திரமல்ல, வயது கூடி கூடி பெரிய முதிர்ந்த வயதானாலும் அந்த அன்பு, சந்தோஷம் குறையாமல் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே அந்த சமாதானத்தை இழந்து கணவன் மனைவிக்குள்ளாய் நல்ல அன்பு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், பேசாமல், வெறுப்போடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு ஏதோ ஆண்டவர் பாடல்கள் மூலமாய் நமக்கு சொல்லும் பொழுது குறைவில்லை என்று பாடினார், சமாதானம் இருக்கும் என்று பாடினார். சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக ஜெபித்தார்கள். ஆகவே இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையில் உடனடியாக ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை, எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தப்படினால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உம்முடைய கூடாரத்தை உற்று நோக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது அதிலே குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்போ இந்த சமாதானம் எவ்விதமாய் வருகிறது என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்முடைய குடும்பத்திலே வரும்பொழுது நமக்கு முதலாவது சமாதானம் இருக்கிறது. அப்போ சமாதானத்தை கொடுக்கிற தேவனுக்கு நம்முடைய குடும்பத்திலே இடம் கொடுக்க வேண்டும். வேதத்திலே சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அழைக்க வேண்டும். நிறைய குடும்பங்களிலே இந்த சமாதானத்தை இழந்து கணவன் மனைவிக்குள்ளாய் நல்ல சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேண்டா வெறுப்பில், வெறுப்போடு கூட பார்க்கிறது, வெறுப்போடு கூட வாழ்கிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சண்டை வந்துருச்சு, சமாதானம் ஏற்படணும்னு என்ன செய்யணும் சொல்லுங்க? மன்னிக்க வேண்டும். சண்டை போட்டவங்களை மன்னிக்கணும். மன்னித்து பழகினால் சமாதானம் தானாக வந்துவிடும். நமக்கு தான் மன்னிக்க முடியாது. என்ன, நான் எப்படி மன்னிப்பது அப்படிங்கிறோம். எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சமாதானம் வர வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் மன்னித்து பழக வேண்டும். அந்த மன்னிக்கிற சுபாவம் கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை வராதில்லை, இருக்காது. ஆனால் நீங்கள் அடிக்கடி அந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே சமாதானம் ஏற்படும். ஏனென்றால் நம்முடைய தேவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தன்னை சிலுவையிலே அறைந்த அந்த எல்லாரையும் பார்த்து அவர்கள் தவறு செய்தார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் எப்படி மன்னித்தார்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்து விட்டார். அப்படிப்பட்ட மன்னிப்பின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் அல்லது மனிதர்களிடத்தில் நாம் அந்த மன்னிப்பை கேட்டு பழக வேண்டும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். கணவரிடத்தில் கேட்டு பாருங்கள், மனைவியிட்ட கேட்டு பாருங்கள். நான் ஏன் மனைவியிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனைவி உங்களுடைய சரீரம். நீங்கள் கேட்டு பாருங்கள், உடனே அந்த குடும்பத்துக்குள்ளாய் ஒரு சமாதானம் உண்டாகிவிடும், உடனே ஒரு சந்தோஷம் உண்டாகிவிடும். ஆகவே இதை நீங்கள் செய்ய வேண்டும். யாரோ ஒருவருக்கு இன்னைக்கு இது ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கும். சமாதானத்தை இழந்து போய் கவலையோடு கூட வந்திருக்கலாம், வெறுப்போடு கூட குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. பிள்ளைகள் பார்க்குறாங்க, இப்படி தான் இருக்குமா, அவங்க பயந்துருவாங்க, இப்போவுமே உங்களை பார்த்து பயந்துருவாங்க, இப்படி தான் இருக்குமா குடும்ப வாழ்க்கைன்னு. ஆகவே கணவன் மனைவி
குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால், தவறுகள் ஒருவருக்கொருவர் புரியும் பொழுது நாம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த வீட்டிற்குள்ளே சமாதானத்தின் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தை நீர் சமாதானத்தினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். சமாதானத்திற்கு தேவன் தான், சமாதானத்தை தேவன் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறவர், குடும்பங்களை ஆளுகை செய்கிறவர். அடுத்தது இந்த வசனத்தில் பார்க்கிறோம், உம்முடைய கூடாரத்தை உற்று நோக்கும் பொழுது அதிலே குறைவை காண மாட்டீர். குறைவில்லாத அல்லது நிறைவுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் காண வேண்டும் என்றால், இந்த பகுதியிலே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அதை சுருக்கமாக நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். குறைவில்லாமல் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால், முதலாவது ஏன் குறை ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை நாம் நிவர்த்தி செய்துவிட்டால் குறைவு மாறிவிடும். குறைவு ஏற்பட முதல் காரணம் வேதத்தின் அடிப்படையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இங்கு ஒரு மனிதன் குறைவுபட தொடங்குகிறதை பார்க்கிறோம். He began to be in want. அதாவது தேவை அவனுக்கு ஆரம்பிக்கிறது, குறைவு ஏற்படுகிறது. எப்பொழுது என்றால், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் மூத்தவன், மற்றவன் இளையவன். இளையவன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் வந்து, என்னுடைய சொத்திலே எனக்கு பாதியை தாங்க, எனக்குரிய பங்கை தாங்கன்னு வாங்கிக்கிறான். தகப்பன் இவ்வளவோ சொல்லியிருப்பார், வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவன் அதை கேட்கல. சொத்தை பிரித்து கொண்டு அவன் போகிறான். அவன் போகும்பொழுது நல்ல பணத்தோடு கூட போகிறான். ஆனால் தகப்பனை விட்டு போன பிறகு அவனுக்கு தகப்பனுடைய பாதுகாப்பை இழக்கிறான். நன்றாய் கவனிக்கணும். நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு நமக்கு தாய் தகப்பன். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் தகப்பன் ஃபாதர்ஸ் டே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல வசனங்களை கொடுத்தார். ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பனாக அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்த ஆபிரகாம், கிருபை பெற்ற ஆபிரகாம், கிரியை செய்த ஆபிரகாம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்படி இப்படிப்பட்ட ஒரு தகப்பனிடத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை இப்பொழுது தகப்பனை விட்டு போகிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெற்றோர்களாய் தந்திருக்கிற, நான் 3 தகப்பனை சொன்னேன். முதலாவது நம்முடைய ஆண்டவர் தகப்பன், 2வது மாம்சத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தகப்பன், 3வதாக ஆவிக்குரிய தகப்பன். இந்த 3 பேரை விட்டும் நாம் விலகாமல் இருக்க வேண்டும். இந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு விலகினான். அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளிலே எல்லாவற்றையும் இழந்தான். குறைவு ஆரம்பமானது. தகப்பனை விட்டு ஒரு மனிதன் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் குறைவு ஆரம்பமாகும். குறைவில்லாத வாழ்க்கை, அப்போ குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் தகப்பனோடு கூட இருக்கிற வாழ்க்கை, பிதாவாகிய தகப்பனோடு கூட நாம் இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய குடும்பத்தின் தகப்பனை கனம் பண்ணி அவர்களை நல்ல ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வாழ்த்தி அவர்களுக்கு கனம் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வரவே வராது. 3வது, ஆவிக்குரிய தகப்பனோடு கூட இருக்கணும். தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. தகப்பனாக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய தகப்பனாக இடத்துல நீங்கள் இருந்தால் குறைவு வராது. இங்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் குறைவுபட தொடங்கினான். ஏன்? தகப்பனை விட்டு போனதினாலே. ஆனால் அதே வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் குறைவுபட தொடங்கினான். மறுபடியும் தகப்பனிடத்தில் வந்த பொழுது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அதே நிலைமைக்கு வைத்த தகப்பன் அங்கே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறைவை நிறைவாக்கி அவனை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறதற்கு தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு யாராவது தகப்பனை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறீர்களா? மறுபடியும் தகப்பனுடைய அன்புக்குள் வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆகவே குறைவு ஏற்படுவதற்கு முதலாவது காரணம் தகப்பனை விட்டு விலகுவது. 2வது காரணம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு
ஒரு நன்மையும் குறைபடாது. தேடாதவர்களுக்கு குறைவு உண்டு, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவே கர்த்தரை நாம் தேடும் பொழுது, இந்த பாடலும் இன்றைக்கு பாடப்பட்டது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறை இல்லை. அதை தான் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தோம், குறை இல்லை, குறை இல்லை. ஒருவேளை இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார் என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. அப்படி என்றால் இருக்கிற கொஞ்சம் குறைகள், ஏதாவது ஒரு சில காரியங்கள் குறைவுபட்டிருந்தாலும் சீக்கிரமாய் ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். அதைத்தான் அந்த பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே ஐஸ்வர்யம் உண்டு, ஐஸ்வர்யம், ஏராளமான ஐஸ்வர்யம். இன்றைக்கு தகப்பனிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தால், பிள்ளை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது, நான் நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய தகப்பன் பெரிய ஐஸ்வர்யவான். அப்போது நான் என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. தகப்பன் என்ன செய்வார்? நிச்சயமாய் பிள்ளைக்கு கொடுப்பார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. அப்போது அந்த பிள்ளை என்ன செய்யணும்? தகப்பனை தேடணும். தகப்பனை தேடுங்கள் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ ஐஸ்வர்யம் மிகுந்த நம்முடைய தகப்பனிடத்திலே போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதின் நோக்கம், அவர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். சில குறைகள் இருக்குல்லவா, கண்ணீரோடு கூட இந்த குறைகள் மாறாதா என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் நாம் தேட வேண்டிய விதமாய் தேட வேண்டும். எப்படியெல்லாம் தேடணும் அப்படின்னா, அதிகாலையிலே தேடணும். முதலாவது ஆண்டவரை அதிகாலையிலே தேடி பழக வேண்டும். தேடி பாருங்க, கர்த்தரை காலையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு 1 மணி நேரம் கொடுத்து பாருங்க. நம்ம சபையில் எத்தனையோ சபைகளில் இந்த வாய்ப்புகள் இல்லை, ஆனால் கர்த்தரை தேடுகிற குடும்பத்திற்கு ஒரு குறையும் இல்லை. நம்ம தேசத்திலாம் இதுக்கு தடைகள் இல்லை. ஆகவே கர்த்தரை நல்லா தேடும் பொழுது, நல்ல வாய்ப்புகள் இருந்து நீங்கள் தேடாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் அங்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சில ஒருவேளை பணம் இருக்கலாம், ஆனால் அந்த தேவனால் வருகிற ஒரு சமாதானம் இருக்கிறதே. எத்தனையோ முறை சபையில் நான் சொல்லுகிறோம், நாங்கள் சொல்லும் பொழுது அநேகர் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து பாருங்கள், அதை ருசித்தவங்களுக்கு தெரியும். காலையில் தினந்தோறும் அநேகர் இணைப்பின் மூலம் வர்றாங்க, நேரடியாக வர்றாங்க. இந்த நாட்களில் சில வாலிபர்லாம் வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம். 5 அல்லது 6 வாலிபர்களுக்கு மேலே இந்த காலை ஜெபத்திற்கு வரும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு ஆத்மா வந்தால் எனக்கு அதை விட சந்தோஷம் இல்லை. இன்னும் வராதவங்க கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுத்து பாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு இல்லை. மூன்றாவது, நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை 47ஆம் வசனத்தையும் 48ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. பாருங்கள், இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் பரிபூர்ணமாய் தந்த பொழுது மனமகிழ்ச்சியோடு கூட, கர்த்தரை களிப்போடு கூட, தேவனுடைய கர்த்தரை சேவியாமல் போனால், அடுத்த வசனம், சகலமும் குறைவுபடும். நன்றாய் கவனிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நல்ல பரிபூர்ணமாக, என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு நல்ல வீடு கிடச்சிருச்சு, நல்ல வருமானம் இருக்குது, எல்லாம் குறைவுபடாமல் எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை இன்னும் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்கள கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. எங்கே பாஸ்டர், ரொம்ப பிஸி பாஸ்டர், ரொம்ப வேலை பாஸ்டர், அது பாஸ்டர், இது பாஸ்டர்னு பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கா, இன்னும் கர்த்தரை துதிங்க, இன்னும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, இன்னும் கர்த்தருக்காக கொடுங்க. எந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம இன்னும் சேவிக்க வேண்டும்,
அப்படி நாம் செய்ய தவறும் பொழுது எல்லாம் பரிபூர்ணமாக இருக்குங்க, இனி நான் செய்யாமல் போனால் அந்த வசனம் சொல்லுகிறது சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும், வாசிக்கவே பயமாக இருக்குல்ல, நிர்வாணத்தோடு கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். கர்த்தரை சேவிக்காம எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணியாச்சு, வீடு கொடுத்துட்டாரு, ஓரளவுக்கு வருமானம் கொடுத்துட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கர்த்தரை தேடணும், இன்னும் கர்த்தரை தேடணும், இன்னும் கர்த்தரை சேவிக்கணும். அந்த இடத்துல தேடணுங்கிறத விட சேவிப்பாய் சேவகம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். என்னென்ன விதங்களிலே கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியுமோ செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை என்றால் ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு, அப்படி நீ செய்யாமல் போயிட்டீங்கன்னா குறைவு உனக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்படுவது எப்பொழுது? எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் தரும் பொழுது இன்னும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதை செய்யாமல் போனால் குறைவு ஏற்படுகிறது, இதை செய்தால் குறைவே ஏற்படாது. 3 காரியங்களை சொன்னேன். தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது குறைவு ஏற்படாது, கர்த்தரை தேடும் பொழுது குறைவு ஏற்படாது, சகலமும் நமக்கு உண்டாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, இன்னும் கர்த்தரை சேவிக்கும் பொழுது குறைவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. அதற்கு மாறாக என்ன வரும்? நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க, நிறைவு. நல்ல நிறைவா சொல்லுங்க பார்க்கலாம், வாய் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவாய். அல்லேலூயா. கர்த்தர் தருவார். என்னுடைய உண்மையான உள்ளான ஆசை என்ன தெரியுமா? சபை மக்களில் எல்லாருடைய குடும்பங்களுடைய வாழ்க்கை ஒரு குறை இருக்கக்கூடாது. ஒரு குறை, சில குறைவோடு கூட இருக்கிறவர்களை மனதில் வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாண்டவரே, இந்த குறையை மாற்றிருங்கப்பா, இந்த குறையை மாற்றிருங்க. தினந்தோறும் அவருடைய பெயர்களை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவது, ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல நான் நின்று சொல்லுகிறேன், அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஆண்டு இடத்துல ஒரு நிமிஷம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை இன்றைக்கு காலையில குறைவோடு கூட வந்திருக்கிறீர்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நிறைவை தருகிறவர் உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சரீர பிரகாரமாக இருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய குறைகளை கூட கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் மாற்றுவார். பொருளாதாரத்தில் மாதம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. எல்லாருடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பலருடைய ஃபீஸ் கட்ட முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுகிறத நீங்கள் அறிவீங்க. ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நல்ல ஜெபம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது குறைவுகளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். சரீரத்திற்கு அடுத்த காரியத்தில் எந்தெந்த ஆண்டவரே சரீரங்களிலே குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவை நிவர்த்தி செய்யுங்கப்பா. குடும்பங்களிலே இருக்கிற சமாதான குறைவை நிவர்த்தி செய்யுங்கப்பா. சமாதானம் நிறைந்த குடும்பமாய், நிறைந்த குடும்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பொருளாதாரத்தில் குறைப்பட்ட குடும்பங்களிலே அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த காலவெளியிலே நிறைவான தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நிறைவை கர்த்தர் தருகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றங்கள் உருவாகிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் நிறைந்திருக்கிறது. ஐயோ, எங்க கணவனுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே, ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்கிறோமே, இப்பொழுது கர்த்தர் அந்த சண்டை சச்சரவுகளை மாற்றுகிறார். சண்டைகளின் சச்சரவுகளையும் கொண்டு வருகிற எல்லா சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள் அகன்று போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.